ஹாய் மக்களே, இன்னைக்கு என் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க தொப்பூர் தர்கா தான் போகிறோம். ஒரு சின்ன விலாகா பார்த்துடலாமா? மார்னிங் இங்கேருந்து கிளம்பக்குள்ள இட்லியும் சட்னியும் சாப்பிட்டுட்டு போனோம். இதோட ரெசிபி கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். நாங்கள் இங்கேருந்து கிளம்பக்குள்ள 9 o'clock, அங்கே போகிறதுக்கு 12 o'clock மேலே ஆயிடுச்சு. என் பாப்பா ஒரு வழியாக சமாதானப்படுத்தி மொட்டடிக்கு உட்கார வைக்கக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சுங்க. காட்டவே இல்லை அவள் ரொம்ப ஆட்டிகிட்டே இருந்தா. நல்ல வேலை நாங்கள் மினி ஃபேன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஒரு வழியாக நல்லபடியாக மொட்டை அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் லஞ்சுக்கு வீட்டிலேருந்தே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தோம். அங்கே பிளேசஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேயா கடையில் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். இங்கே வேறு எந்த கடையுமே இல்லை, நிறைய டாய்ஸ் கடை தான் இருக்குது. அதனால் இந்த ஜூஸ் கடை மட்டும் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கடை, கட் ஃப்ரூட் கடை இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சும்மா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் டாய்ஸ் வாங்கினோம். நார்மல் ரேட்டோட இங்கே 50 rupees அதிகமாக தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் வெளில வந்தோமேன்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்புறம் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ளே ஜாலியாக நடந்து போயிட்டுருந்தோம். இங்கே இருக்க கடைகள்லாம் நீங்களே பாருங்களேன். அப்புறம் இங்கே நிறைய மேஜிக் நிறைந்த இடங்கள்லாம் இருக்குது. அதை ஷூட் பண்ண விடல அவங்க. இங்கே அவ்வளோ கூட்டங்க, கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே இருப்பாங்க. நாங்கள் திருப்பி வீட்டுக்கு கிளம்பும் போது டைம் 6 o'clock. ஹாலிடேஸ் விட்டதுலேருந்து எங்கேயுமே போகல. எனக்கு இது ஒரு சூப்பரான ஜேர்னினே சொல்லலாம். நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சூப்பராக போனோம். அப்புறம் வீட்டுக்கு போக்குள்ள பெட்ரோல் பேங்க்கில் CNG கேஸ் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம். நஸ்ராக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்பப்போ நிறுத்துறதால. அப்புறம் நான் பெட்ரோல் பேங்க்கில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோட பார்க்குற மக்களே, பாய்.